அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ஒரு மில்க் புட்டிங் எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இது நம்ம அகர் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இது நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது அதிக குளிர்ச்சி தரக்கூடியது. இஃப்தாருக்கு செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. செய்கிறது ரொம்ப சிம்பிள். ரொம்ப குவிக்காகவே நம்ம இதை செஞ்சிடலாம். இது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இந்த சைனா கிராஸ் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். இது 10 கிராம் பேக்கெட்டு. இப்போ நம்ம இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதை நம்ம சைனா கிராஸ்ன்னு சொல்லலாம், அகர் சொல்லலாம், கடல்பாசி எது வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம இந்த 10 கிராமையும் குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுடலாம். நீங்கள் சிஸ்ஸர் வச்சு கூட குட்டியாக கட் பண்ணிக்கிறலாம். இது கையால் கட் பண்ணுறதுக்கே ரொம்ப ஈஸியாக தான் வரும். அதனால் நான் கையாலேயே கட் பண்ணி போடுறேன். இப்போ 200 ml அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம். 1 டம்ளர் அளவு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சு நம்ம செய்யும் போது அதுக்கு ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். அதுக்காண்டி தான். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஊறுறதுக்குள்ளாரையும் நம்ம பால் ஃபஸ்ட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன். நல்லா கெட்டியான பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாலை ஃபஸ்ட்டு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் கெட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. பால் நல்லா பொங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பால் நல்லா பொங்கிருச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் இந்த அளவு புட்டிங்க்கு சரியாக இருந்தது. உங்களுக்கு கூடவோ குறைவோ நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, அது ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஃப்ளேவர் பிடிக்கும்னாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏலக்காவுடைய ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் எதுவுமே ஆட் பண்ணலைனாலுமே இந்த புட்டிங் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ப்ளெயினாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நமக்கு 10 நிமிஷமாக அகர் நமக்கு சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அகரை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். 200 mlங்கிறது சரியான அளவாக இருக்கும். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நமக்கு அகர் நல்லா கரைஞ்சி தண்ணி பதம் மாதிரி மாறி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்தால் தான் நமக்கு புட்டிங் சரியான முறையில் வரும். இப்போ நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா தண்ணியுடைய அளவு சீக்கிரமாக குறைஞ்சிரும். அப்புறம் நமக்கு புட்டிங் சரியாக வராமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இப்போ பார்த்தாவே வித்தியாசம் தெரியும், எவ்வளோ தண்ணியாக அது வந்திருக்கு அப்படின்ட்டு. ஊற்றும் போது நமக்கு தண்ணியை ஊற்றினா எந்த மாதிரி ஃப்ளோ ஆகுமோ அந்த மாதிரி ஃப்ளோ ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாலை ஆட் பண்ணிக்கிறலாம். பாலை நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணாமல் ஒரு கரண்டியை நீங்கள் இது போல் வச்சுருங்க. வச்சு அதுக்கு மேலே பால் விழுகிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக அதில் ஃபோர்ஸாக ஊற்றும் போது திரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதுக்காண்டி தான். இப்போ நம்ம ஸ்லோவாகவே இந்த பாலை ஊற்றியாச்சு. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் உங்களுக்கு புட்டிங் சரியான பதத்துக்கு வரும். இல்லைன்னா அது ரொம்ப சாஃப்டாகி அது உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால நல்லா பாலோட அந்த அகர் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். அது லேசாக ஒரு கொதி வந்தோடனையும் நம்ம இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த பவுல்லைனாலும் இல்லை எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபேனில் நல்லா ஆற விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமேல நம்ம பார்க்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு.
பாருங்கள் நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம விரலை வச்சு தொடும்போது நம்ம விரலில் ஒட்டக்கூடாது. மேலே மட்டும்தான் அது லேசாக லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், ஃபுல்லாக செட் ஆகிருக்காது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். நான் பாதாமும் முந்திரி பருப்பும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பிஸ்தா ஆட் பண்ணிக்கிறலாம். கிஸ்மிஸ் பழம் எதுனாலும் நீங்கள் வந்து விருப்பப்படுறத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முதலே ஆட் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே அடியில் போயிடும். அதனால் நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா செட் ஆகிறதுக்காண்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா செட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நம்ம செட் ஆனதுக்கு அப்புறமேல அது எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்தே வெளியில் எடுத்துடலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு. உங்களுடைய புட்டிங் நல்லா செட் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. இப்போ நம்ம விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான மில்க் புட்டிங் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். நம்ம பசங்களுக்கு கடைகளில் புட்டிங் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம குட்டி குட்டி பவுலில் இதை ஊற்றி வச்சு நம்ம செட் ஆனதுக்கு அப்புறமேலு பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதை நம்ம நிறைய ஃப்ளேவரில் பண்ணலாம். நீங்கள் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா இந்த மில்க் புட்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே நமக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள். நம்ம நட்ஸ் எல்லாம் மேலே ஆட் பண்ணியிருக்கிறதுனால சாப்பிடும் போது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.